ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இப்போ நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் 43வது நாள் கிளாஸ் இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம். சரிங்களா? 43வது நாள் கிளாஸ் பார்க்க போகிறோம். அதில் இது வரைக்குமே 42 நாள் கிளாஸ் பார்த்துருக்கோம். ஸோ 42 நாள் கிளாஸில் நம்ம ஒரு ஓவர்வியூவாக ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம், என்ன பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு. அதாவது ஒரு 2 வார்த்தையை வச்சுட்டு ஒரு சென்டென்ஸ் எப்படி பேசலாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது அந்த 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 எத்தனை வார்த்தைகளை வச்சுட்டு எந்தெந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டினியூஸாக ஆமி ஈஸு ஆறு வாஸு வேறு, அப்புறம் வில் பி, அப்புறம் ஹேவ் ஹேஸு, அப்புறம் வில் ஹேவு, இது கூடலாம் நம்ம தொடர்ச்சியாக ஒரு 12 டென்ஸ், அதாவது 12 டென்ஸ் அந்த காலங்களில் எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு எந்த மாதிரியான சென்டென்ஸ் நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்ன, பேசிவ் வாய்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது டைரக்ட் இன்டைரக்ட், அதாவது ஒருத்தவங்க சொன்னதை இன்னொருத்தவங்கள்ட்ட போயிட்டு நம்ம எப்படி சொல்கிறது, அப்படி சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றதையும் பார்த்தோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி அதே மாதிரி லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம், டு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அப்புறமா வெர்பு சேர்ந்துச்சுன்னா அதோட பொருள் எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி டு அதுக்கப்புறம் வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்துச்சுன்னா அது எப்படி மாறுது அந்த வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ இன்றைக்கி 43வது நாள் கிளாஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நான் ஒரு செயலை செய்ய விருப்பப்படுறேன், அதாவது மற்றவங்க ஒரு செயலை செய்ய, இந்த மாதிரி ஏதோ ஒரு செயலை செய்ய நான் விரும்புகிறேன், மற்றவங்க ஒரு செயலை செய்ய நான் விரும்புகிறேன். நம்ம உதாரணத்துக்கு சொன்னோன்னா, டேய் நீ இங்கேயே இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, இங்கேயே தங்குறியாடா அப்படின்னு கேட்போன்னா, உங்கள் ஃப்ரெண்டு கிட்டலாம் ஒரு சில டைம் கேட்போம், டேய் நைட்டு இங்கேயே தங்குறியா எங்கள் வீட்லேயே, நீ இங்கேயே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், இங்கேயே எங்கள் வீட்டில் தங்கிக்க, நாளைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வரும்போது சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதல்ல ஐ வாண்ட் யூ அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டு. ஐ வாண்ட் யூனா நான் விரும்புகிறேன், உங்ககிட்ட விரும்புகிறேன். சரிங்களா? அது என்னவா இருக்க விரும்புகிறாங்க, என்ன செயலை விரும்புகிறாங்க, நான் மற்றவங்கக்கிட்ட ஒரு செயலை செய்ய விரும்புகிறேன், அது என்ன செயல்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவோம். அப்போது ஐ வாண்ட் யூனா உங்ககிட்ட, ஐ வாண்ட் யூனா இப்போ ஐ வாண்ட் யூ அப்படின்னா நான் எனக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பற்றி நான் ஒரு செயலை செய்யறதுக்காக விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? உதாரணத்துக்கு அடுத்த சென்டென்ஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கிளியர் ஆகிடும். இப்போ ஐ வாண்ட் யூ அதுக்கு பக்கத்தில் என்ன வார்த்தை வரும்னா ஒரு டூ போட்டுக்கணும், அதுக்கு பக்கத்தில் வெர்பு வரும். அது எந்த வெர்புனா ப்ரெசன்டென்ஸ் வெர்பு. சரிங்களா? அந்த வெர்பு டேபிளில் முதல்ல இருக்க வெர்பு வரும். ஐ வாண்ட் யூ பாருங்களேன். இப்போ அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்கள்ல நிறைய டைமில், டே எனக்கு என்னென்னா எனக்கு ஒரே ஒரு ஆசை தான்டா, நீ படித்து ஒரு பெரிய டாக்டர் ஆகணும், எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், எனக்கு என்ன ஆசைன்னா நீ படித்து ஒரு டாக்டர் ஆகிறது தான் எனக்கு மிகப்பெரிய ஆசையே. எனக்கு என்ன ஆசை தெரியுமா, உனக்கு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுதான் என்னோடய ஆசையை. ஐ வாண்ட் யூ டு பிகம் மேரீடு, அப்போது உனக்கு திருமணம் ஆகிறது தான் என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்போ அந்த மாதிரியான வார்த்தைகளில் எனக்கு என்ன ஆசை, எனக்கு நீ இப்படி இருக்கணும்னு ஆசை, ஐ வாண்ட் யூனா எனக்கு நீ இப்படி இருக்கணும்னு ஆசை, அது என்ன ஆசைன்னு சொல்லிட்டு அதோட அந்த டூ பக்கத்தில் வெர்பு எடுத்து போடுவோம்ல. இப்போ ஐ வாண்ட் யூ மட்டும் எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கும், அதுக்கு பக்கத்தில் டூவோட வெர்பு சேர்த்தோம்னா அது நான் ஆசைப்படுறேன், மற்றவங்கக்கிட்ட நான் உங்ககிட்ட ஆசைப்படுறேன், எப்படி நடக்கணும் இல்லை என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த டூக்கு அப்புறம் வெர்பு அந்த ஆசையை சொல்லணும். சரிங்களா? இப்போது ஐ வாண்ட் சம்படி டு டூ சம்திங். இப்போது நான் இன்னொருத்தவங்கள ஒரு செயல் செய்யணும், இன்னொருத்தவங்க இது மாதிரி செஞ்சால் எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல. நீ அந்த கடைக்கு போனால் எனக்கு ரொம்ப ஆசை தான் அப்படின்னு சொல்லுவோம்ல. நீ அதில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தால் எனக்கு ரொம்ப ஆசை தான். ஐ வாண்ட் யூ டு பிகம் டு கெட் ஐ வாண்ட் யூ டு கெட் ஃபஸ்ட் மார்க் இன் யுவர் எக்ஸாம் அப்படின்னா அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்கள்ல, நீ அந்த எக்ஸாமில் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ ஐ வாண்ட், இப்போ இந்த ஃபார்மேட் எப்படி வரும்னா இந்த இது பாருங்களேன், ஐ வாண்ட் சம்படி டு டூ சம்திங் அப்படின்ற மாதிரினா நான் விரும்புகிறேன், எதை விரும்புகிறேன்னா யாரோ சிலர், அது நீயாக இருக்கலாம், இல்லை அவனாக இருக்கலாம், அவளாக இருக்கலாம், இல்லை யார் வேணாலும் இருக்கலாம், ஒரு சில செயலை செய்ய விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ யாரோ ஒருத்தவங்க ஒரு சில செயல் இந்த மாதிரி செயலை செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசும்போதெல்லாம் இந்த ஐ வாண்ட் யூ, இப்போ ஐ வாண்ட் யூ அப்படின்னு வந்துச்சுன்னா நீ இந்த செயலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஐ வாண்ட் ஹெர்னா
அவன் இந்த மாதிரி அந்த செயலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஐ வாண்ட் ஹிம்னா அவன் இந்த மாதிரி அந்த செயலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஐ வாண்ட் தெம்னா அவங்க எல்லாரும் இப்படி இந்த செயலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு மாறும். சரிங்களா? அப்போ யூ எடுத்துக்கிட்டு அதை மாற்றி மாற்றி நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்களேன். இப்போ இதில் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ வாண்ட் யூ டு பி ஹாப்பி. ஐ வாண்ட் யூ டு பி ஹாப்பி. அப்போ ஐ வாண்ட் யூ அப்படின்றது எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்குது. நான் உங்ககிட்ட விரும்புகிறேன். என்ன விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், நீ அப்படி இருக்க நான் விரும்புகிறேன். என்ன விரும்புகிறேன்? டு பி ஹாப்பி. அப்போ ஹாப்பியாக இருக்க. ஐ வாண்ட் யூ, அதுக்கு பக்கத்தில் ஒரு டூ, அந்த டூவுக்கும் பக்கத்தில் உடனே ஒரு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வெர்பு அதை போட்டுட்டு, அதுக்கப்புறம் டு பீனா, பீனா வெறும் இருன்னு அர்த்தம், டு பீனா இருக்குன்னு அர்த்தம். அப்போ பக்கத்தில் எப்படி இருக்க? ஹாப்பியாக இருக்க. புரியுங்களா? ஐ வாண்ட் யூ, நான் உங்கள்கிட்ட விரும்புகிறேன், உங்ககிட்ட ஒரு செயலை செய்ய விரும்புகிறேன். என்ன செய்யலாம்? டு பி ஹாப்பி. அப்போது சந்தோஷமாக இருக்க விரும்புகிறேன். நீ வந்து ஐ வாண்ட்னா நான் விரும்புகிறேன். ஐ வாண்ட் யூ, நான் உங்ககிட்ட விரும்புகிறேன். டு பி ஹாப்பி, நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்னு அப்படின்னு அர்த்தம். புரியுங்களா? நீனே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அது எப்படி இங்கிலீஷில் சொன்னால் ஐ வாண்ட் யூ டு பி ஹாப்பி. இப்போ இதே பாருங்கள். நான் அவள் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். என் லைஃப்பில் நான் ஒன்றும் அதிகமாகலாம் நான் வந்து யோசித்தது இல்லை. அப்போ என்னோடய ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு அவள் என்னவாக இருக்கணும்னா, அவளோட லைஃப்பில் அவள் சந்தோஷமாக இருந்தாலும் எனக்கு போதும். அவளோட லைஃப்பில் அவள் சந்தோஷமாக இருக்கணும். அவள் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அதே எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் ஹேர் டு பி ஹாப்பி. அவள் சந்தோஷமாக இருக்கணும். இப்போ அவன் சந்தோஷமாக இருக்கணும்னா ஐ வாண்ட் ஹிம் டு பி ஹாப்பி. இப்போ அவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னா ஐ வாண்ட் தெம் டு பி ஹாப்பி. அவ்வளோதான். புரியுதுங்களா? இங்கே பாருங்களா. அடுத்தது ஐ வாண்ட் யூ டு மேரி மீ. நான் ஒன்றும் உங்கள்கிட்ட ஆசைப்படல, நீ என்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். நம்ம நிறைய டைம் சொல்லுவோம்ல, ஒன்றும் நான் உங்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்கவே இல்லை, நீ என்ன தாண்டா நீ நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கூட ஒரு படத்தில் கூட ஒரு டைலாக் வரும்ல. ஸோ அப்போ அந்த டைலாக் அப்படியே கன்வெர்ட் பண்ணலாம். ஐ வாண்ட் யூ டு மேரி மீ. அப்போது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அது அந்த கரெக்டாக என்ன ஒன்றும் இல்லை, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஐ வாண்ட் யூ, நான் ஆசைப்பட்றேன். ஐ வாண்ட் யூ, உங்ககிட்ட ஆசைப்பட்றேன். ஐ வாண்ட் யூ டு மேரி மீ, என்ன கல்யாணம் பண்ணிக்க நான் உங்ககிட்ட ஆசைப்பட்றேன். நான் உங்ககிட்ட என்ன ஆசைப்பட்றேன்? என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது ஐ வாண்ட் யூ டு பி ஹியர். டே ஏன்டா நைட்லலாம் போகிறேன், இங்கேயே இருண்டா, எனக்கு வேறு இங்கே இருந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். எங்கள் வீட்டில் கேரம் போர்டெலாம் இருக்குது, டிவி இருக்குது, நம்ம இங்கேயே கேம் பார்த்துட்டு இங்கேயே இருக்கோம். இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சுன்னா இங்கேயே இறான்ப்பா. எங்கள் வீட்டில் சின்ன பசங்கள்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, இங்கேயே இறாண்டா எங்கள் வீட்லையே அப்படின்னு சொல்லுவேன்ல. அப்போது ஐ வாண்ட் டு பி ஹியர். ஐ வாண்ட் யூ டு பி ஹியர்னால் நான் ஒன்றுலடா, நீ இங்கேயே தங்கடா, இங்கே இருந்தால் எனக்கு ஆசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஐ வாண்ட் யூ டு பி ஹியர்னால் நீ இங்கே இருக்க, எனக்கு ஒன்று, நீ இங்கே தான் இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, அப்போ இங்கே இரு அப்படின்னு சொல்லுவேன்ல. அப்போ அதுதான் ஐ வாண்ட் யூ டு பி ஹியர். அப்புறம் சில பேருக்குலாம் உடம்பு சரியில்லாமல் போகும். அப்போது ஏன்டா நான் போன டைமும் பார்த்தேன் இப்படி தான் இருந்தேன், இல்லை லாஸ்ட்டில் ஏதோ பெயின் இருக்குதுன்னு சொன்னேன், இந்த டைமும் பார்க்குறேன் அப்படியே பெயின் இருக்கணும்னு சொன்னேன். தயவு செஞ்சு நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், என்ன தெரியுமா ஆசைப்பட்றேன், உங்கள்கிட்ட உன் உடம்பை பார்த்துக்கணும்ல, நீ வந்து அடுத்ததான் அந்த உடம்பை போய் பார்த்துட்டு ஒரு டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணு, உன் உடம்பை போயிட்டு ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணு, அதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லுவேன்ல. அப்போ அதே எப்படி சொல்கிறதுனா, ஐ வாண்ட் யூ டு கன்சல்ட் வித் ஏ டாக்டர். இல்லைனா அவங்ககிட்ட என்னடா உங்ககிட்ட பிரச்சனை, என்ன அவங்ககிட்ட இப்போ பார்த்தாலும் சண்டை போடுகிற அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒன்றும் அவங்ககிட்ட சண்டைலாம் போடடா, அவன் உடம்பை ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போயிட்டு காட்டணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். வேறு என்ன நான் அவன்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐ வாண்ட் ஹிம்னா நான் அவங்ககிட்ட ஆசைப்பட்றேன். என்ன ஆசைப்பட்றேன்னா, டு கன்சல்ட் வித் த டாக்டர். அவனை ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ண சொல்கிறேன். அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்களேன், இன்னொரு சென்டென்ஸ் தமிழில் பார்க்கலாம். இதோட கொஸ்டின் அதுக்கப்புறம் ஆன்சர்லாம் இதில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கேள்வி கேட்டு இதனோட பதில் அமைப்புகள்லாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். எஸ்ஆர் நோ டைப்பில். அப்போது நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்புவியா அப்படின்னு கேட்கும்போது, டு யூ வாண்ட் டு மேரி மீ. இப்போ மேரினா திருமணம் செய்து கொள்ளலாம் அர்த்தம், டு மேரினா திருமணம் செய்து கொள்ள அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ இந்த இதெல்லாம் பாருங்களேன். டு பீனா இருக்க, ஒன்றும் இல்லை, நான் நீ இங்கே இருக்கணும் ஆசைப்பட்றேன். அடுத்து டு மேரினா திருமணம் செஞ்சிக்க, மேரினா திருமணம் செய்து கொள், டு மேரினா திருமணம் செய்து கொள்ள, டு பீனா இங்கே இருக்க, அடுத்து டு பீனா இருக்க, டு கன்சல்ட்னா ஆலோசனை செய்ய,
அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அப்போது நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில் வரும்? டு யூ வாண்ட் டு மேரி மீ? டு யூ வாண்ட் டு மேரி மீ? நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா, கல்யாணம் பண்ணிக்க விரும்புறியா? ஆமாம். எஸ் ஐ வாண்ட் யூ டு மேரி மீ அப்படின்னுறோம். ஆமாம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். சரிங்களா? அடுத்தது இல்லை, நோ ஐ டோன்ட் வாண்ட் யூ டு மேரி மீ. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பலை. புரியுதுங்களா? இப்போ பேட்டர்ன் பாருங்கள். டு யூ வாண்ட் டு மேரி மீ? டு யூ வாண்ட் டு மேரி மீ அப்படின்னு கேள்வியில் வருது. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆசைப்படுறியா? ஆமாம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எஸ் ஐ வாண்ட் யூ டு மேரி மீ. இல்லை, யார் சொன்னது? நான்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நோ ஐ டோன்ட் வாண்ட் யூ டு மேரி மீ. நான் அதை விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் யூனா நான் உங்ககிட்ட அதை விரும்பலை. என்னென்னு விரும்பலை? கல்யாணம் செய்து கொள்ள நான் விரும்பலை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இது புரிஞ்சுதா? ரொம்ப 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 முக்கியமான வார்த்தை இதெல்லாம். சரிங்களா? இதுவும் வந்து டைரக்ட் டு இன்டைரக்ட் கன்வர்ஷனில் வரும். ஸோ அதை நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது இப்போ ஐ வாண்ட் வச்சு நம்ம சொல்கிறோம். ஸோ ஐ வாண்ட் இப்போ பேட்டர்ன் எப்படி வருது? ஐ வாண்ட், ஆமாம், ஐ வாண்ட் யூனா நான் உங்ககிட்ட அந்த செயலை விரும்புகிறேன். ஐ டோன்ட் வாண்ட் யூனா நான் உங்ககிட்ட அந்த செயலை விரும்பலை. தே டோன்ட் வாண்ட்னா அவங்க அந்த செயலை விரும்பலை. சரிங்களா? தே டோன்ட் வாண்ட் எனிபடி டு நோ தே டோன்ட் வாண்ட் எனிபடி டு நோ தேர் சீக்ரெட். தே டோன்ட் வாண்ட் டு நோ தேர் சீக்ரெட். இப்போது ஒரு நிமிஷம், நான் இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். இந்த ஐ வாண்ட்டு, ஐ டோன்ட் வாண்ட் யூ அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தோம்ல. ஸோ இப்போ இதில் ஒன்று உதாரணத்துக்கு மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது இந்த பேட்டர்ன் எப்படி அமையுதுன்னா, வாண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கணும். அதுக்கு பக்கத்தில் எனிபடி, அதுக்கு பக்கத்தில் டூ, அதுக்கு பக்கம் இல்லை வெர்பு. சரிங்களா? இந்த எனிபடி எடுத்துகிட்டு சம்படி, நோபடி எது வேணாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? அந்த யார் வேணாலும் இந்த எனிபடி, சம்படி, நோ இடத்துல அவன், அவனை, அவளை, அவங்கள அப்படின்னு வரும். உன்னை அப்படின்ற மாதிரிலாம் இந்த எனிபடி, சம்படி, நோபடின்றதுல இந்த இடத்துல வரும். அப்போ ஐ வாண்ட்டு அப்படின்ற வெர்பை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் யாரை வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த சப்ஜெக்டை நம்ம யார்கிட்ட சொல்ல விரும்புகிறோமோ அவங்கள சேர்த்துக்கிட்டு அதுக்கு அடுத்தது ஒரு டூ போட்டு அதுக்கு போகிற ப்ரெசன்டென்ஸ் வெர்பை சேர்த்தோம்னா அது வந்து எப்படி மாறிடும்? அதுதான் இந்த வார்த்தையமாக மாறிடும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள். ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட். இதில் எக்ஸ்பெக்ட்ன்றது வெர்பு. சரிங்களா? எதிர்பார்க்கல. ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட்னா நான் அவங்ககிட்ட எதிர்பார்க்கல. தெம் அவங்ககிட்டேருந்து எதிர்பார்க்கல. யார்கிட்டேருந்து? ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் தெம்னா அவங்ககிட்டேருந்து நான் எதிர்பார்க்கல. டு கோ தேர், நான் அவங்க அங்கே போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. டு கோ தேர்னா போக, டு கோன்னா போ அப்படின்னு அர்த்தம், போகன்னு அர்த்தம். தேர்னா அங்கே. சரிங்களா? ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் தெம், ஆனால் அவங்கக்கிட்ட அதை விரும்பலை. எதை விரும்பலை? அங்கே அவங்க போகிறத நான் விரும்பலை. ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் தெம்னா அவங்கக்கிட்ட, இந்த இடத்துல தெம்ன்றது அவங்கக்கிட்ட நான் அதை விரும்பலை. சரிங்களா? எதை விரும்பலை? அவங்க அங்கே போகிறத நான் விரும்பலை. சரிங்களா? ஓகே. ஹி ஆஸ்க்டு ஹிஸ் ஃப்ரெண்டு டு சென்ட் மணி த்ரூ ஜிபே. சரிங்களா? அப்போ இதை பாருங்கள். ஆஸ்க்டுன்றது வெர்பு, ஹிஸ் ஃப்ரெண்ட்னா அவனோட ஃப்ரெண்டு. அப்போது இந்த ஒரு வெர்பு, அதுக்கு அடுத்து வந்து யாரோ ஒருத்தவங்கள்ட்ட, நம்ம யார்கிட்ட சொல்கிறோமோ அவங்க ஹிஸ் ஃப்ரெண்டு, டு சென்ட் த மணி. இங்கே பாருங்கள். ஹி ஆஸ்க்டுனா அவன் கேட்டான். என்ன கேட்டான்? ஹி ஆஸ்க்டு ஹிஸ் ஃப்ரெண்ட் டு சென்ட் த மணி த்ரூ ஜிபே. டு சென்ட் மணி த்ரூ ஜிபே அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹி ஆஸ்க்னா அவன் கேட்டான். ஹிஸ் ஃப்ரெண்ட் அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டான். ஹி ஆஸ்க்டு ஹிஸ் ஃப்ரெண்ட் அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டான். என்ன கேட்டான்? டு சென்ட் மணி த்ரூ ஜிபே அப்படின்னா, ஜிபேயில் கொஞ்சம் காசு போட்டு விடாண்டா அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ இங்கே பாருங்கள், அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இது புரியுதா? அடுத்தது, வாட் டு யூ கிவ் மீ டு டூ தட் அப்படின்னா, நான் இந்த செய்யணுன்னா நீ எனக்கு என்ன கொடுப்ப? வாட் டு யூ கிவ் மீ, வாட் டு யூ ஆஃபர் மீ அப்படின்னா, நீ எனக்கு என்ன கொடுப்ப நான் அதை செய்யணுன்னா? வாட் டு யூ கிவ் மீ டு டூ தட் அப்படின்னா, நீ எனக்கு என்ன கொடுப்ப, இல்லை நீ எனக்கு என்ன ஆஃபர் பண்ணுவ, என்ன தருவ நான் அதை செய்கிறதுக்கு. டு மீ வாட் டு யூ கிவ் மீ டு டூ தட்னா, நீ எனக்கு அதை செய்கிறதுக்கு என்ன கொடுப்ப. சரிங்களா? ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு வாண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ஒரு வெர்பு, அதுக்கப்புறம் எனிபடி, சம்படி, நோபடி, இல்லை ஹெர்ரு, ஹிம்மு, தெம்மு, இது அப்புறம் யூ, அதுக்கு அடுத்து இதில் ஏதாவது ஒன்று, அதுக்கு அடுத்து டூவோட வெர்பு சேர்ந்து வர வார்த்தைக்கெல்லாம் இந்த மாதிரி அமையும். சரிங்களா? அதுதான் நம்ம பார்க்குறோம். ஓகே, அடுத்தது இதை பாருங்களேன். இப்போது
ஐ டோல்ட் யூ நாட் டு அப்படின்னு. இப்போது இது தாங்க ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணோம். நம்ம ஒருத்தவங்கள்ட்ட சொல்லணுன்னா, ஒரு கோவமாக சொல்லணுன்னா, ஐ சேட் க்ளோஸ் த டோர், ஐ சேட் டெல் மீ த நம்பர் அப்படின்னு சொன்னால், நான் என்ன கேட்டேன்னா உங்கள்கிட்ட ஃபோனு கேட்டேன். நீ என்ன இவ்வளோ நேரம் நான் கேட்டதுக்கு நீ ஒன்றும் சொல்லாமே உட்காந்துருக்க. ஐ சேட் கிவ் மீ த நம்பர், அந்த ஃபோன் நம்பரை கொடு அப்படின்னு சொன்னேன். இதை நான் சும்மா ஜஸ்ட் பேச்சு வரைக்கும் சொன்னேன். உங்கள்கிட்ட நான் என்னடா சொன்னேன், நான் அந்த இது சொன்னதில்ல, இல்லை அங்கே போயிட்டு வர சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லலை. அப்போ நம்ம ஆர்டர் பண்ணி சொல்லும்போது இல்லை, அது வந்து டைரெக்ட்லேருந்து இன்டெரக்ட் எப்படி கன்வர்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ ஐ டோல்டுனா நான் உங்கள்கிட்ட கேட்டேன், இல்லை நான் வந்து சொன்னேன். ஐ டோல்ட் யூ, நான் உங்கள்கிட்ட ஐ டோல்ட் யூ நாட் டு அப்படின்னா, ஐ டோல்ட் யூனா நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஐ டோல்ட் யூ நாட் டுனா நான் உங்கள்கிட்ட அதை அப்படி செய்ய சொல்லலை. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன், க்ளோஸ் த டோர்னா கதவை மூடுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, உங்களோட தாத்தாவோ இல்லை உங்களோட அப்பாவோ உட்காந்துருக்காங்க. அப்போ அப்பாவை என்ன சொல்கிறாங்க, தம்பி அந்த கதவை மூடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க, க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் பேர் சொல்லிட்டு தமிழ் எப்படி சொல்லுவாங்க, டே தம்பி இந்த டோரை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா இங்கிலீஷில் ஹே உங்கள் பேர் சொல்லிட்டு ஹாய் சம்பத் க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை இப்படியே இப்போது உங்கள் அப்பா உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்புறம் உங்கள் அண்ணன் வராங்க, டேய் அங்கே என்னடா அப்பா உன்ட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தார், என்னடா சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, கதவை மூட சொன்னார் அப்படின்னு சொல்லுவீங்க. கதவை மூட சொன்னார்னு உங்கள் அண்ணன்ட்ட போய் சொல்லுவீங்க. ஆனால் உங்கள் அப்பா டைரெக்டாக உங்களுக்கு சொல்லும்போது கதவை மூடுன்னு சொல்லுவாங்க. அப்போ மூடுன்ற வார்த்தை க்ளோஸ்ன்ற வார்த்தை மூட அப்படின்னு மாறும்போது டூ அப்படி போட்டுக்க வேண்டியதுதான். சரிங்களா? டூ க்ளோஸ்னால் மூட அப்படின்னு அர்த்தம். டூ வாக்னா நடக்க, டூ ஸ்டடினா படிக்க. எங்கே போகிற அப்படின்னா டு ஸ்டடி, ஐ எம் கோயிங் டு ஸ்டடி அப்படின்னா நான் படிக்க போகிறேன், அவ்வளோதான். அப்போது உங்கள் அண்ணன்ட்ட சொல்லும் போது, அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, அப்பா என்ன சொன்னார்னா கதவு மூட சொன்னார். அவர் ஃபாதர் டோல்ட் மீ டு க்ளோஸ் த டோர். நம்மளோட அப்பா நம்மள்கிட்ட என்ன சொன்னார், என்கிட்ட என்ன சொன்னார், அந்த கதவு மூட சொன்னார், வேணாம் ஒன்றும் இல்லை. அப்போ இன்னொன்று, கீப் தி சேஃப், இதை வச்சுக்கடா, இதை பத்திரமா வச்சுக்க, தொலைச்சிடாத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ உங்கள் அப்பா என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்ட்லி இது எப்படி மாறும், அவர் ஃபாதர் சேட் டு கீப், ஒரே ஒரு டூ மட்டும் முன்னாடி போயிருக்கோம், டு கீப் திஸ் சேஃப், இதை பத்திரமா வச்சுக்க சொன்னார். அப்பா சொல்லும்போது பத்திரமா வச்சுக்க அப்படின்னா கீப் தி சேஃப்னு வரும், வெர்பு மட்டும் முதல்ல வரும். அதுக்கு முன்னாடி ஒரு டூவை போட்டால் அது வந்து இன்டெரக்டில் மாறும். அவர் ஃபாதர் செட் தட் டு கீப் திஸ் சேஃப் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அப்புறம் வெயிட் ஃபார் மீ, எனக்காக இங்கேயே வெயிட் பண்ணா, போயிடாத அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போது சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட, இங்கேயே வெயிட் பண்ணு, வெயிட் ஃபார் மீ அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது இன்னொருத்தவங்க வந்து கேட்குறாங்க, என்னடா அவன்கிட்ட போகும்போது எதோ சொல்லிட்டு போனா அப்படின்னு கேட்கும்போது, ஒன்று அவன் சொல்ல ஹி டோல் மீ டு வெயிட் ஃபார் ஹியர் அப்படின்னு சொன்னான். ஒன்றும் இல்லை, இங்கேயே அவன் வெயிட் பண்ண சொன்னான். டு வெயிட் ஃபார் ஹியர்னா வெயிட் பண்ண சொன்னான் அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் வெயிட் ஃபார் மீ, சரி. இப்போது இதுவே நெகட்டிவில் சொல்லும்போது டோன்ட் வெயிட் ஃபார் மீ அப்படின்னு சொன்னாங்க. டேய் ரொம்ப டைம் ஆச்சு, எனக்காக இனிமேல் வெயிட் பண்ணாத, நீ சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும்போது டோன்ட் வெயிட் ஃபார் மீ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டோன்ட்டு வச்சு சொல்லலாம், நம்ம ஒரு செயலை செய்யுங்க இல்லை செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டரில் சொல்லலாம். சரிங்களா? இப்போது வெயிட் ஃபார் மீ அப்படின்றது வந்து டு வெயிட் ஃபார் ஹியர், டு வெயிட் அப்படி போட்டு சேர்த்துக்கிட்டோம். இப்போது எனக்காக இங்கேயே வெயிட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து டோன்ட் வெயிட் ஃபார் மீனா எனக்காக இங்கே வெயிட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது எப்படி மாறும்னா, தே டோல்ட் மீ நாட் டு வெயிட் ஃபார் ஹிம், இப்போ டோன்ட் வெயிட் ஃபார் மீன்னு சொல்கிறாங்க. அது எப்படி மாறிடும், அப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அவன் என்னடா சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது, அவன் ஒன்றும் சொல்லடா, அவன் என்ன ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதனால் இங்கே வெயிட் பண்ணாத, எனக்காக வெயிட் பண்ணாதன்னு சொன்னான். ஹி டோல் மீ நாட் டு வெயிட் ஃபார் ஹிம், அவனுக்காக வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னான். புரியுதுங்களா? ஓகேங்களா? இதுதான் ரொம்ப 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 முக்கியம். அப்போ டோன்ட் வெயிட்ன்றது நாட் டு வெயிட் அப்படின்னு மாறிடுது. ஓகேங்களா? ஓகே, இது வந்து டைரக்ட் இன்டைரக்டில் கன்வர்ஷனில் வரும். ஓகே, அதுக்கு அடுத்தது இப்போ மேக்கு லெட்டு அப்படின்ற வார்த்தைகள்லாம் எங்கெங்கே பயன்படுது அப்படின்னு பார்ப்போம். அது எந்த சுச்சுவேஷனில் பயன்படுது, அப்புறம் எப்படி நம்ம வந்து அதை சொல்லணும் அப்படின்னு பார்ப்போம். இந்த மேக் லெட் அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்து டூ சேர்த்து வராது. இங்கே பாருங்கள், டூ சேர்த்து வராது. எப்படின்னா மேக் மீ டு கூல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இல்லை மேக் அஸ் டு என்ஜாய் த பார்ட்டி. மேக் மீ டு கூல்னால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக, கொஞ்சம் சிரிப்பு மூட்டேன்டா, கொஞ்சம் சிரிப்பு, கொஞ்சம் ஜாலியாக எதாவது சொல்லலாம்,
எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு சந்தோஷமாக கொஞ்சம் வச்சுறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மேக் மீ கூல், மேக் மீ டூ கூல்னு வராது சரிங்களா, மேக் மீ கூல் அப்படின்னு வரும். இல்லை மேக்ஸ் அஸ் டு என்ஜாய் த பார்ட்டி, எங்கள் எல்லாரையும் கொஞ்சம் இந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யுங்களேன் அப்படின்னா மேக்ஸ் அஸ் டு என்ஜாய் த பார்ட்டி அப்படின்னு வந்துடும் சரிங்களா. இப்போ லெட் அப்படின்ற வார்த்தை எங்கே பயன்படும் அப்படின்னா அதே மாதிரி லெட் மீ அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. லெட் மீ, இப்போது ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, லெட் மீ யூஸ் திஸ் அப்படின்னு கேட்குறீங்க. லெட் மீ யூஸ் திஸ்னால் பர்மிஷன் கேட்குறீங்க. லெட் மீ யூஸ் திஸ்னால் நான் அதை யூஸ் பண்ணிக்கலாமா, லெட் மீ டேக் திஸ் அப்படின்னு கேட்குறீங்க. லெட் மீ டேக் திஸ், அப்போது ஷல் ஐ டேக் திஸ் அப்படின்றது தான் இந்த லெட் மீ டேக் திஸ் அப்படின்னு மாறுது. ரெண்டுமே ஒன்று தான். ஷல் ஐ டேக் திஸ்னாலும் பர்மிஷன் தான், அது எடுத்துக்கலாமா. ஷல் ஐ டேக் திஸ்னால் ஒரு பஃபே சிஸ்டமில் சாப்பிட்டுருக்காங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்களும் டைரெக்டாக ஆர்டர் எடுத்து போகிறீங்க. அப்போ திடீர்னு வந்து அந்த இடத்துல பார்த்தா ஒரு மட்டன் பிரியாணி இருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த பிரியாணி, அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல்லாம் செம்மையாக இருக்குது அரோமேட்டிக்கோட. ஸோ டக்குன்னு உடனே என்ன சொல்கிறீங்க, நான் இதை கொஞ்சம் எடுத்துக்கலாமா. இல்லை ஒரு சிக்கன் ஃப்ரை இருக்குன்னா நான் இதை கொஞ்சம் எடுத்துக்கலாமா, லெட் மீ டேக் திஸ் அப்படின்னா என்ன இதை எடுக்க அலோவ் பண்ணுங்கள். லெட் மீ டேக் திஸ்னால் நான் அதை எடுத்துக்கலாமான்னு அர்த்தம். லெட் ஹர் கோன்னா இதே பாருப்பாங்களேன், லெட் ஹிம் டேக் திஸ், அவன் அதை எடுத்துக்கலாமா. லெட் ஹர் டேக் திஸ், லெட் ஹர் டேக் திஸ்னால் அவன் அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த லெட் ஹர் அப்படின்றது லெட் மீ அப்படின்றதெல்லாம் ஷல் ஐ அப்படின்னு மாறும். அப்போது ஷல் ஐ டூ திஸ், ஷல் ஐ டூ திஸ்னால் நான் அதை செய்யலாமா அப்படின்றதுக்கு பதிலாக லெட் மீ டூ திஸ். நீங்கள் நிறைய இடத்துல லெட் மீ வச்சு யூஸ் பண்ணிப்பாருங்க, சூப்பராக இருக்கும். லெட் மீ கோ தேர் அப்படின்னா நான் அங்கே போகலாமா, என்ன அங்கே போகிறதுக்கு அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு. லெட் ஹர் கோ அப்படின்னா லெட் ஹர் கோ அப்படின்னா அவளை அங்கே போகிறதுக்கு அலோவ் பண்ணுங்கள், அவள் அங்கே போகட்டும் அப்படின்ற மாதிரி வரும். அதெல்லாம் பர்மிஷனில் சரிங்களா. இப்போது ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, டேய் என்னடா என்னோடய ஃபோன் வீணாகிடுச்சு, நான் இன்றைக்கி ஒரு நாள் நைட் மட்டும் உன்னோட ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இன்னொரு பொருளை உன்னோட பொருளை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம எப்படி சொல்லுவோம், லெட் மீ யூஸ் யுவர் ஃபோன், இல்லை லெட் மீ யூஸ் யுவர் புக். ஒரு புக்கு என்கிட்ட இல்லை, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என்கிட்ட கூடாண்டா நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் லெட் மீ யூஸ் யுவர் புக் பிகாஸ் மை புக் வாஸ் நாட் ஒர்க். இங்கே பாருங்கள், ஃபோன் வச்சு சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒரு நாள் நைட் மட்டும் உன்னோட ஃபோன் கூடண்டா, என்னோடய ஃபோனும் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது லெட் மீ யூஸ் யுவர் புக், லெட் மீ யூஸ் யுவர் ஃபோன், இல்லை லெட் மீ யூஸ் யுவர் மொபைல் பிகாஸ் மைன் வாஸ் நாட், இல்லை மை மொபைல் வாஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். என்னோடய மொபைல் ஒர்க் ஆகலை, அதனால் உன்னோட ஃபோனை எனக்கு கூடண்டா, லெட் மீ யூஸ் யுவர் ஃபோன் அப்படி லெட் மீ வச்சு நிறைய நீங்கள் சொல்லி பாருங்கள், சூப்பராக இருக்கும் அந்த வார்த்தைகளும் சரிங்களா. அப்போ லெட்டு அதுக்கு பக்கத்தில் மீ, ஹெம்மு, ஹெர்ரு, தெம்மு இதெல்லாம் வந்துச்சுன்னா அவன் அதை ஒரு செயலை செய்யலாமா, அவங்க அதை ஒரு செயலை செய்யலாமா, நான் ஒரு செயலை செய்யலாமா. லெட் மீ டேக் திஸ், நான் அந்த சாப்பாடை சாப்பிட்லாமா, லெட் மீ டேக் திஸ், சிக்கன் பீஸ் இருக்குது ஸோ அதை நான் எடுத்துக்கலாமா, லெட் மீ டேக் திஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இதை எடுத்துக்கலாமா. அதே மாதிரி ஒரு பிளேட்டில் மட்டன் பிரியாணி இருக்குது, லெட் ஹர் டேக் திஸ், அவள் அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. அவங்களாம் அதை எடுத்துக்கலாமா அப்படின்னா லெட் தம் டேக் திஸ் அப்படின்னு. அடுத்தது லெட் ஹர் கோ, அவள் போகலாமா, அப்போது நான் அதை யூஸ் பண்ணிக்கலாமா. லெட் மீ யூஸ் திஸ் அப்படின்னா நான் அதை யூஸ் பண்ணிக்கலாமா, என்னை யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அப்போது என்னோடய ஃபோன் வீணாகிடுச்சு, நான் உங்களோட ஃபோனை இன்றைக்கி நைட் மட்டும் கொடுங்களா அப்படின்னு சொல்லும்போது அப்போது லெட் மீ யூஸ் யுவர் ஃபோன், லெட் மீ யூஸ் யுவர் ஃபோன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. லெட் மீ யூஸ் யுவர் ஃபோன் அப்படின்னா நான் உங்களோட ஃபோனை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன், யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஓகே, அடுத்தது இன்னொரு வார்த்தை என்னென்னா லெட் அஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. லெட்டு அஸ், லெட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது ஓகேங்களா. எப்பப்பெல்லாம் நீங்கள் மற்றவங்க ஒரு செயலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் லெட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு சொல்லலாம். இப்போது நீங்கள் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொக்கோகோலா வச்சுருக்கீங்க, சியர்ஸ் சொல்லுவீங்களே, அப்போது வா நீனும் எனக்கு கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணு, அப்போது லெட்ஸ் என்ஜாய், லெட்ஸ் சியர்ஸ் அப்படின்னு. லெட்ஸ் என்ஜாய்னா வாங்க என்ஜாய் பண்ணலாம். லெட்ஸ் ப்ளே அப்படின்னா விளையாடலாம். லெட்ஸ் ப்ளே தி கேம் அப்படின்னா வாங்க இந்த விளையாட்டை விளையாடலாம், கேம் விளையாடலாம். அப்போது லெட்ஸ் ஸ்டே ஹியர், வாங்க இங்கேயே தங்கிக்கலாம். லெட்ஸ் ஸ்டே ஹியர். ஓகே, லெட்ஸ் வாக் அப்படின்னு சொன்னால் வாங்க நடக்கலாம் அப்படின்னா கூட சேர்ந்து அவங்களும் நடந்து வரணும் சரிங்களா. அதுமாரி ஓகே லெட்ஸ் கோ அப்படின்னா வாங்க போகலாம் அப்படின்னு அர்த்தம், எல்லோரும் சேர்ந்து போகணும். அந்த மாதிரி ஒருத்தவங்க உங்களுக்கு நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்களோ அவங்க சம்படி யாரோ ஒருத்தவங்க நீங்கள் உங்களோட சேர்ந்து ஒரு செயலை செய்யணுன்ற பட்சத்தில் லெட்ஸ் வச்சு அதுக்கப்புறம் அவங்க என்ன செயல் சொல்கிறாங்களோ அதை. இந்த லெட்ஸ்னால் லெட்டு ப்ளஸ் அஸ்
சரிங்களா? ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான கிளாஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஐ வாண்ட் யூ அப்படின்னு வச்சு ஒரு சென்டென்ஸு. நான் உங்ககிட்ட ஆசைப்பட்றேன், இந்த செயலை செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் வேறு ஒன்றும் ஆசைப்படல, நீ இதை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஐ வாண்ட் யூ டு பிகம் ஏ டாக்டர். டு பிகம் ஏ டாக்டர்னா எனக்கு வேறு ஒரு ஆசையும் இல்லைடா, நீ ஒரு டாக்டர் ஆகணும், அவ்வளோதான். நீ ஒரு அரசு மருத்துவர் ஆகணும். ஐ வாண்ட் யூ டு பிகம் ஏ கவர்மெண்ட் டாக்டர் இன் சர்ஜரி, எம்எஸ் அப்படின்னா புரியுதுங்களா? அப்போது நீ ஒரு அரசு மருத்துவர் ஆகணும், அதுவும் அறுவை சிகிச்சையில் ஒரு மிகச்சிறந்த நிபுணர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஐ வாண்ட் யூனா நான் ஒன்று இப்படி ஒரு செயலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு வரும். அடுத்து வந்து லெட்டு மேக் அப்படின்றதெல்லாம் எங்கே பயன்படுதுன்னு பார்த்தோம். அடுத்து லேட்டஸ் அப்படின்ற வார்த்தை எப்படி பயன்படுதுன்னு பார்த்தோம். சரிங்களா? ஓகே, அடுத்தது நாளைக்கு இன்னொரு சூப்பரான ஒரு கிளாஸில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் சம்பத். பை, டேக் கேர்.